ஹலோ வியூவர்ஸ், உங்கள் வீட்டில் பழைய ஆட்டு உரல் இருக்குதா? இதை இப்படி கூட நம்ம பயன்படுத்தலாம். நம்மகிட்ட தேங்காய் நம்ம திருவுறதுக்கு ரொம்ப கஷ்டப்படுவோம். அந்த திருவாமல் நாம் என்ன செஞ்சுக்கலாம், இந்த மாதிரி ஆட்டு உரலில் என்ன செஞ்சுக்கலாம், இடிச்சிக்கலாம். இந்த மாதிரி என்ன செய்யணும், இடித்த தேங்காவை என்ன செய்யணும், எடுத்து என்ன செய்யணும் அப்படின்னா இந்த மாதிரி திருவிக்கணும். திருவிக்கிட்டு என்ன செஞ்சுக்கணும், நம்மளுடைய வேலையை நம்ம ஈஸியாக என்ன செஞ்சுக்கலாம், முடிச்சுக்கலாம். அடுத்து என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா, நிறைய ப்ரெக்னென்ட் லேடிஸு, நிறைய முதியவர்கள் இவங்கெல்லாம் என்ன செய்வாங்க அப்படின்னா, தேங்காய் திருவுறதுக்கு கொஞ்சம் முக்குன்னு இருக்கும். நெஞ்செல்லாம் ரொம்ப வலிக்கும். ரொம்ப நம்ம முக்கி நம்ம தேங்காய் திருவுறது, 2 கையும் வச்சு திருவும் பொழுது சில பேருக்கு தேங்காய் திருவுறது ஒத்துக்காது. இந்த மாதிரியெல்லாம் என்ன செய்ய இருக்கும். இதெல்லாம் தவிர்க்கணும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா, இந்த மாதிரி டப்புன்னு நம்ம இடித்தோம் அப்படின்னா இடிபட்டுக்கிறோம். இடிபட்டதை நம்ம மெதுவாக இருந்து சும்மா ஒரு டேபிள்லேயோ அல்லது ஒரு சேர்லேயோ இருந்து திருவிக்கலாம். சரி, அடுத்து என்ன சொல்லி பார்க்குறோம் அப்படின்னு சொல்லின்னா, அடுத்தது நம்மளுடைய தேங்காவை நம்ம இந்த மாதிரி நம்ம என்ன செஞ்சுக்கலாம் அப்படின்னா, கட் பண்ணி என்ன செஞ்சலாம் போட்டு நம்ம மிக்சியில் நம்ம அடிச்சுக்கும் போது என்ன ஆகுது அப்படின்னா, நல்ல நம்மளுக்கு பேஸ்ட்டாக கிடச்சிக்கிறது. இதை குழம்புகளுக்கோ எல்லாத்துக்குமே நம்ம என்ன செஞ்சுக்கலாம், யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்து என்ன சொல்லி பார்க்குறோம் அப்படின்னா, நம்மளுடைய நிறைய வீட்டில் டைல்ஸு நம்ம போட்டுக்கிட்டே என்ன செஞ்சுருப்பாங்க, சின்ன சின்ன பீஸஸாக அங்கங்கேயும் போட்டிருப்பாங்க. இந்த பீஸை நம்ம எடுத்து இல்லை அப்படின்னா ஏதாவது டைல்ஸ் கடையிலையோ நம்ம இந்த பீஸ் வாங்கிக்கிடலாம். இந்த